வணக்கம் மக்களே, இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதா இஸ்ரேல் ஈரான் இடையே போர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானோட சுப்ரீம் லீடர் இதுல கொல்லப்பட்டிருக்காரு. தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் மேல போர் தொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம துபாய், நிறைய மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல போர் தொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மூலமா இன்னமும் இந்த போர் சிறிது நாட்களுக்கு தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதனால ஷேர் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மண்டே கூடுதலா ஆயில் மார்க்கெட்டிங், பெயிண்ட், டயர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆயில் ப்ரொடக்ஷன் ஸ்டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. மண்டே மெட்டல் ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஃப்ஐஐஸ் டோட்டலா 22,650 crores பிப்ரவரி மந்த்ல இந்தியன் மார்க்கெட்ல இன்புட் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வார் டென்ஷன்ஸ் காரணமா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இவங்க 1.95 rupees டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 5 கொடுத்துருக்காங்க. செடமேக் மெக்கட்ரானிக்ஸ் இந்த ஐபிஓ டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இவங்களோட எக்ஸ்பெக்டட் லிஸ்டிங் கெயின் 0.37% பாசிட்டிவ்ல இருக்கு. வெசுவிஸ் இந்தியா இவங்க 1 rupee 50 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் April 30. ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இவங்க மெகா ஷிப் ஜாயின்ட் வெஞ்சர்ல வராங்க. பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசிஎல்லோட சேர்ந்து இதுக்காக இவங்க 70,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. இது மூலமா 59 ஷிப்ஸை இவங்க வாங்குறாங்க. ஸோ இது மூலமா ஃபாரின் ஷிப் டிபெண்டன்சி குறையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஐஆர்எஃப்சி இவங்க செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் குறித்தான முடிவை மார்ச் 9 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. ஸோ அறிவிச்சாங்கன்னா ரெக்கார்ட் டேட் மார்ச் 13 இருக்கும். சன் டிவி இவங்க மார்ச் 9 நடக்க போற போர்டு மீட்டிங்ல டிவிடெண்ட் குறித்தான முடிவை அறிவிக்கிறாங்க. ஜிடிபி growth இந்தியாவோடது ஃபிஸ்கல் இயர் 25-26க்கு 7.6% இருந்திருக்கு ரியல் ஜிடிபி growth. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரிவைஸ்டு பேஸ் இயரை வச்சு கொடுக்கப்பட்ட ஜிடிபி டேட்டா. நெக்ஸ்ட் இயர்ல இவங்க எதிர்பார்க்கறது 7 to 7.4% growth இருக்கலாம்னு. ஐஓசிஎல் இவங்க செகண்ட் இன்டரிம் டிவிடெண்ட் குறித்தான முடிவை மார்ச் 6 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ் இன்னமும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சிஎல்எஸ்சி கவரேஜ் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக் ஸ்வீட் ஸ்பாட்ல என்டர் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பசுபதி கார்ட்ஸ்பின் ஸோ இவங்க ஸ்டாக் ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10ல இருந்து 1 மாத்துறாங்க. ஒரு ஷேர் வச்சிருந்தா அது 10 ஷேரா கன்வெர்ட் ஆகும். இதுக்கான ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. பிரபா எனர்ஜிஸ் இவங்க பிப்ரவரி 27 நடந்த போர்டு மீட்டிங்ல அப்ரூவல் ரைட் இஷ்யூக்கான அப்ரூவலை வழங்குறதா இருந்தாங்க. அதை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ மார்ச் 5க்கு இந்த மீட்டிங்கை தள்ளி வச்சிருக்காங்க. இது 140 crores பார்ட்லி பெய்ட் ரைட் இஷ்யூவா இருக்கு. பூஜா வெஸ்டர்ன் மீ இவங்களோட போர்ட் 1622 lakhsக்கான ரைட் இஷ்யூ கொண்டு வராங்க. பார்ட்லி பெய்ட் ரைட் இஷ்யூ பிரைஸா ₹20. ஸோ ₹10 அப்ளை பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் 4:5 ரேஷியோ. 5 ஃபுல்லி பெய்டு ஷேருக்கு 4 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட் கிரெடிட் ஆகும். ரெக்கார்ட் டேட் கூடிய விரைவில் அறிவிப்பாங்க. இந்த ரைட் இஷ்யூ மார்ச் 17 இருந்து April 1 வரைக்கும் ஓப்பன்ல இருக்கும். ரெனன்சியேஷனோட லாஸ்ட் டேட்டா மார்ச் 26 கொடுத்துருக்காங்க. அசடரி இவங்க 1:10 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டா மார்ச் 6 கொடுத்துருக்காங்க. ஆர்எம் ட்ரிப் ஸ்பிரிங்க்லர்ஸ் இவங்க 5:7 ரேஷியோல போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரெக்கார்ட் டேட் April 7. பிரீமியர் எனர்ஜிஸ் இவங்க ஜீரோ பஸ் பார் டாப்கான் சோலார் செல் டெக்னாலஜியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மூலமா சில்வர் யூசேஜ் குறையும், இவங்களோட எஃபிஷியன்சி அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கூடுதலா 12,500 crores கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக இவங்க ஸ்பெண்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சிட்டி பல்ஸ் மல்டி வெஞ்சர்ஸ் போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இரண்டும் குறித்துமான முடிவை இவங்க மார்ச் 7 நடக்க போற போர்டு மீட்டிங்ல அறிவிக்கிறாங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் இவங்க டிமர்ஜர் கொண்டு வர போறாங்க. இவங்க ஸ்பேஸ், மீட்டியாலஜி, ஹைட்ரஜன் பிசினஸை டிமர்ஜ் பண்றாங்க. ஆஸ்ட்ரா ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ்ங்கிற புது நிறுவனத்தை கொண்டு வராங்க. இந்த டிமர்ஜரை ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் ஃபிஸ்கல் இயர் 28ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இன் பிரின்சிபல் அப்ரூவலை இவங்க போர்டு வழங்கியிருக்காங்க. ஜிஆர்எம் ஓவர்சீஸ் இவங்க மார்க்கெட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹப் புதிதாக கொண்டு வராங்க. ஸோ இதுக்காக இவங்க ஜிஆர்எம் அரேபியா எஃப்இசட்சிஓ இந்த நிறுவனத்தில் ஃபுல் அக்விசிஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக $13,600 இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா ரைஸ், கிரெயின், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை இவங்க மிடில் ஈஸ்ட் அண்ட் யூஏஇல இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. ஸோ யூபிஎல் ஒரு டிமர்ஜர் நியூஸ் இருக்கு. கடந்த வீக்லேயே இது சொல்லியிருந்தாங்க. 1:1 ரேஷியோல இவங்களோட டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கிராப் ப்ரொடெக்ஷன் பிஸ்னஸை இவங்க டிமர்ஜ் பண்ணி யூபிஎல் குளோபல் எஸ்ஏஎஸ்னு புதிதாக ஒரு நிறுவனத்தில் சேர்க்குறாங்க. இந்த டிமர்ஜர் 12 to 18 monthsல கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க.
பாரத் பயோடெக் இவங்க 4500 crores வரைக்குமான ஐபிஓ கொண்டு வரதா இருக்காங்க. இவங்க லீடிங் வேக்சின் மேனுஃபேக்சரரா இருக்காங்க. பாரஸ் டிஃபென்ஸ் இவங்க செமிகண்டக்டர் ஃபீல்ட என்ட்ரி ஆகுறாங்க. புதிதா ஒரு சப்சிடரி இவங்க தொடங்குறாங்க, பாரஸ் செமிகண்டக்டர் லிமிடெட்னு. இது ஏஐ, ஹெச்பிசி, 3D பேக்கிங்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கெனரா ரொபேகோ ஏஎம்சி சென்ட்ரல் பேங்க் பார்ட்னர்ஷிப்க்கு வராங்க. ரொபேகோ ஏஎம்சியோட எதுக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக. பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க சஸ்வத் டிரான்ஸ்மிஷன் இந்த நிறுவனத்தை மகாராஷ்டிரா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷனுக்கு விற்கிறாங்க 3.79 crores. ஆபோட் இந்தியா இவங்க நோவோ நார்டிஸ்கோட ஒரு பார்ட்னர்ஷிப்ல வராங்க. எதுக்குன்னா இவங்களோட செமிக்ளூட்டைடான ஓசம்பிக்குங்கிற ட்ரக்கை வந்து இந்தியாவில் எக்ஸ்டென்ஷேருங்கிற பேரில் மார்க்கெட் பண்ணுறதுக்காக. ஜிஎம்டிசிக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்லேருந்து கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. 3 MTPA கெப்பாசிட்டி இருக்க கட்ச் லிக்னைட் அண்ட் லைம்ஸ்டோன் ப்ராஜெக்ட்டுக்காக. கார்டியம் ஐவிஎஃப் இவங்க 5% ப்ரீமியமில் ஃப்ரைடே அன்னைக்கு லிஸ்ட் ஆயிருக்காங்க. இவங்க ஒன் ஆஃப் த டாப் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸாக இருக்காங்க நார்த் இந்தியாவில். கிர்லோஸ்கர் பிரதர்ஸ் இவங்களுக்கு 214 crores ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு அதானி பவர் கிட்ட இருந்து தெர்மல் பவர் பம்ப் சப்ளை பண்ணுறதுக்கானது. ரெடிங்டன் இந்த ஷேர் ஃப்ரைடே அன்னைக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஆப்பிள் கிட்ட இருந்து மட்டும் 1/3 ஆஃப் த ரெவன்யூ வருது. ஸோ ஆப்பிளோட சிஇஓ அவர்கள் அடுத்த வீக்கில் புது ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுவோன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் இதோட பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்க்கு காரணமாக இருக்குது. தெர்மேக்ஸ் இந்தியா இவங்க 51% வந்து இவங்களோட ஸ்டேக் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸாக்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸில். இதுக்காக இவங்க 30 crores ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக இவங்களோட ஏஐ கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எல்என்டி ஃபினான்ஸ் பீகார் அசம்பிளியில் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் பில் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஆர்பிஐ லைசன்ஸ் வாங்கியிருந்தாலும் இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டோடையும் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சில லோன்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்களோட அப்ரூவல் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபலுக்கு 100% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது காரணமாக எல்என்டி ஃபினான்ஸ், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ், ஃபியூஷன் ஃபினான்ஸ் எல்லாம் ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. கெயில் இவங்க 1736 crores இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவங்களோட போர்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக இவங்க 178 மெகாவாட் விண்ட் பவர் ப்ராஜெக்டை வந்து செட்டப் பண்ணுறாங்க மகாராஷ்டிராவில். சைடஸ் லைஃப் சயின்ஸ் இவங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பெம்ப்ரோலிசூமப் இந்த பயோசிமிலருக்காக. இது ஒரு கேன்சர் ட்ரக். ஸோ இதுக்கப்புறமா இவங்க யூஎஸ் எஃப்டிஏவோட அப்ரூவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறமா இதை வந்து யூஎஸ் கனடாவில் இவங்க மார்க்கெட் பண்ண போகிறாங்க. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரில் உங்களுக்கு முதலீட்டில் சந்தேகங்கள் இருந்தால் ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை காண்டாக்ட் பண்ணலாம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் மக்களே.